ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெமிக்கல் கெமிஸ்ட்ரி சேனல். இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்டில் வந்து அயானிக் ஈக்குவலிபிரியம் இதில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின் வந்து இருக்குது. அதாவது 3 5 மார்க்ஸ் இருக்குது. அந்த 3 5 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் பார்க்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்டு பிஓஹெச் இதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா -log10 H3O+ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே பிஓஹெச் வந்து பார்த்தோம் அப்படின்னா -log10 இங்கே வந்து OH- அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷனும் இப்போ வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னா பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு பிஹெச்சோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க -log10 H3O+. பிஓஹெச்சோட வேல்யூ -log10 OH-. ஓகேவா, இப்படி வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போ மைனஸ் வந்து காமனாக வெளியில் எடுத்துகிறோம். போத் சைடு வந்து ஈவனாக இருக்கிறதால வெளியில் எடுத்துகிறோம். அப்போ எல்லாமும் நமக்கு வந்து ப்ளஸில் கிடைக்குது. பிஹெச் பிஓஹெச் இதில் வந்து log10 காமனாக இருக்குது. ஸோ அதனால் வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஸோ -log10 H3O+ OH-. இப்போது H3O+ OH- வந்து எதுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா KW அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, KW அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆஃப் வாட்டர். இப்போது பிஹெச் பிஓஹெச் ஈக்குவல் டு -log10 H3O+ OH- பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா KW சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ பிஹெச் பிஓஹெச் ஈக்குவல் டு இந்த -log10 KW வந்து எதுக்கு ஈக்குவலானா PKW அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகேவா, அதாவது இதோட வேல்யூ மட்டும் P அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஆல்ரெடி KW இருக்குது. ஸோ அப்போ பிஹெச் பிஓஹெச் வந்து பார்த்தோம்னா PKW அப்படின்னு கிடைக்குது. இப்போ 25 டிகிரி செல்சியஸ் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போ பிஹெச் வேல்யூ அப்படின்னா எப்படி இருக்கும், 0லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போது நம்ம 14 எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஏன்னா இங்கே வாட்டர் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறதால. ஸோ அப்போது PKW இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். PKW ஈக்குவல் டு -log10 10^14 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, மேலே பவரில் இருக்கிறத வெளில எடுத்துகிட்டு வந்து மல்டிபிள் பண்ணுறோம். இப்போது 14 log 10^10 10^10 அப்படின்னா லாகோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1. ஸோ 14 × 1 14. அப்போ 25 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஹெச் பிஓஹெச்சோட வேல்யூ வந்து நமக்கு 14. இது வந்து ஒரு 5 மார்க்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் 5 மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்ட்வேர்ட் டைல்யூஷன்லாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ இதில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா CH3COOH ரிவர்சிபிள் ப்ராசஸ்ஸு. இதை பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு CH3CO- வரும், H+ வரும். அதை இங்கே எழுதியிருக்கோம். இப்போது KA அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, KA அப்படிங்கிறது இதில் கான்சன்ட்ரேஷன். ஸோ அப்போ எப்பவுமே நமக்கு ப்ராடக்ட்டில் இருக்கிறத மேலே கான்சன்ட்ரேஷனில் எழுதணும், ரியாக்டண்ட்டில் இருக்கிறத கீழே எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது, CH3COH, இங்கே H+ கிடச்சிது, இங்கே CH3COO. இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இனிஷியல் நம்பர் ஸ்டார்டிங்கில் இங்கே எவ்வளோ மோல்ஸ் இருந்தது 1. அப்போது இனிஷியல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ராடக்ட், அப்போ இங்கே எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட்டு டிகிரி ஆஃப் டிஸ்அசோசியேஷன் ஆஃப் CH3COOH கேட்டிருக்காங்க. ஸோ டிகிரி ஆஃப் டிசோசியேஷன் அப்படின்றப்போ நம்ம வந்து இதை ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது இனிஷியல் மட்டும் தான் எடுத்துக்கிறோம். ஸோ நமக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் ஈக்குவலிபிரியம். ஸோ அப்போ ஈக்குவலிபிரியம் கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி இங்கே 1 மோல் இருக்குது, 1 - ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபா. நெக்ஸ்ட் ஈக்குவலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது C. ஸோ அப்போ இதோட C வந்து மல்டிபிள் பண்ணுறோம். 1 - ஆல்ஃபா × C, இங்கே ஆல்ஃபா C. இப்போ KA ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்கே ஃபார்முலா இருக்கா, H+ல் ஃபைனலாக என்ன கிடச்சிது, ஆல்ஃபா C கிடச்சிது. ஸோ அப்போ அது இருக்கிற இடத்துல ஆல்ஃபா C சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு CH3COO-. இதில் என்ன கிடச்சிது, ஆல்ஃபா C × ஆல்ஃபா C டிவைடட் பை ஃபைனலாக நம்ம ரியாக்டண்ட்டில் என்ன எடுத்துக்கிட்டோம், CH3CO அசிட்டிக் ஆசிட். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 - ஆல்ஃபா × C கிடச்சிது. ஸோ அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்கொயர், இதுவும் ஸ்கொயர் வரும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் C², இங்கே என்ன வரும், α² C² டிவைடட் பை 1 - ஆல்ஃபா × C. அப்போ 1C கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால தான் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா KA ஈக்குவல் டு α² C டிவைடட் பை 1 - ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இதில் KA ஈக்குவல் டு α² C. ஸோ 1 - ஆல்ஃபா அப்படிங்கிறது வந்து 1க்கு ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம டிவைட் பண்ணோம்னா சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அப்போது நம்ம α² அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். α² ஈக்குவல் டு KA/C அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ஸ்கொயரில் இருக்குது அப்படிங்கும்போது ரூட் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஆல்ஃபா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் KA டிவைடட் பை C. இது வந்து செகண்ட் 5 மார்க். நெக்ஸ்ட் தேர்ட் 5 மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்டர்சன் ஆசில்-பிளாஷ் ஈக்குவேஷன். இதில் வந்து சேம் அதே மாதிரி தான் H3O+ எடுத்துக்கிறோம்.
KA ஆசிடு ஈக்குவேஷனு டிவைடட் பை பேஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு H3O + KA ஆசிடு சால்ட். ஓகேவா, ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசிட் பேஸ் எடுத்துக்கிறோம், இங்கே ஆசிடு சால்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ அப்போது லாகு இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். போத் சைடு கொடுத்துருக்கோம். டேக்கிங் லோகரிதம் ஆன் போத் சைடு ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ அப்போ log H3O + ஈக்குவல் டு log KA ப்ளஸ் log ஆசிட் பை சால்ட். ஓகேவா, இந்த ஈக்குவேஷனுக்கானதை வந்து நம்ம இங்கே வந்து லாக் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் த சைன் ஆன் போத் சைடு, அதாவது இருக்கிறதுக்கு ரிவர்ஸில் போடணும். எல்லாமே நமக்கு வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும் சேம் ஈக்குவேஷனில். ஸோ அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் லாகு H3O ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாகு KA மைனஸ் லாகு ஆசிடு சால்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு pH ஈக்குவல் டு மைனஸ் லாக் H3O ப்ளஸ் pKa ஈக்குவல் டு மைனஸ் லாகு KA கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ pHோட வேல்யூ வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், மைனஸ் லாகு H3O ப்ளஸ். ஸோ இதோட வேல்யூ வந்து pH அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போது இங்கே லாக் KAன்னு இருக்குல்லையே, அதை வந்து pKa ஈக்குவல் டு மைனஸ் லாக் KA அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ இது இருக்க இடத்துல pHன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். இங்கே மைனஸ் லாக் KA இருக்க இடத்துல pKa சொல்லிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் லாகு ஆசிடு சால்ட்டு. ஸோ அப்போ pH ஈக்குவல் டு pKa ப்ளஸ் இங்கே வந்து ரிவர்ஸில் வருது. ஓகேவா, சால்ட் வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறோம், ஆசிட் கீழே எடுத்துகிட்டோம். ஸோ அப்போ சைன் சேஞ்ச் ஆகுது. ப்ளஸ் லாகு சால்ட் டிவைடட் பை ஆசிட். ஸோ அப்போது pHோட வேல்யூ கண்டுபிடிச்சாது. ஸோ அப்போ pOH ஈக்குவல் டு, இப்போ pHக்கு வந்து என்ன வந்திருக்கு, KA வந்திருக்கு. அப்போ OH வரும்போது KB அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ப்ளஸ் லாகு சால்ட்டு பேஸ். OH அப்படின்னாலே அது என்னது, பேஸ். அதனால் பேஸ். H ப்ளஸ் இருந்தாலே அது வந்து ஆசிட். ஸோ அதனால் pH வரும்போது நம்ம இங்கே ஆசிட் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். OH வரும்போது இங்கே பேஸ் சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இந்த லெசனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 5 மார்க் கொஷின் பார்த்துருக்கோம். இந்த 3 5 மார்க்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு வந்து புரியாமல் இருக்குது இல்லை டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.